இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு படகைத்தான் காட்டுறாங்க. அந்த படகுல ஒருத்தன் வரான். இவன் யாருன்னா, இவன் ஒரு அமெரிக்க இராணுவ வீரன். இவன் ஜாப்பனீஸ் படை வீரர்கள்கிட்ட தப்பிச்சு கிட்டத்தட்ட 7 நாட்களாக கடலை டிராவல் பண்ணி ஒரு தீவை அடைகிறான். இவனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அப்படியே அந்த தீவுக்குள்ளே போகிறான். அந்த தீவில் யாருமே இருக்கா மாதிரி தெரியல. ஆனால் தூரத்தில் ஒரு சர்ச்சும் அதில் ஒரு சின்ன நன்னும் இருக்கிறத அவன் பார்க்குறான். அந்த இளம் கன்னியாஸ்திரி இவனை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இந்த இராணுவ வீரன், என்னை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்து தீவில் ஜாப்பனீஸ் படைகளோட போரிட்டதில் என் கூட இருந்த எல்லா வீரர்களும் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிர் பழைச்சேன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறான். சர்ச்சுக்குள்ளே நானும் வரலாமான்னு சொல்லி அவன் கேட்க அந்த நன்னும் அவங்களுக்கு அனுமதி தராங்க. இந்த கன்னியாஸ்திரி மெழுகுவத்திலாம் ஏற்றி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ குடுகுடுன்னு வந்து அந்த இராணுவ வீரன் அந்த மெழுகுவத்தியெல்லாம் அணைச்சிடுவான். நீங்கள் இந்த மாதிரி மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஜாப்பனீஸ் படை வீரர்கள் நாம் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அது நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்கிறான். இந்த கன்னியாஸ்திரி தனக்கு சமைச்சிருந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்ச உடனே, எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, இங்கே ஏதாவது சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே சிகரெட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பைப்பு மாதிரி, சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு பைப்பு இருக்கும் இல்லையா, அந்த பைப் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்த சர்ச்சில் வயசான ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவருடைய இதுதான் இது. உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த ஃபாதரை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். அவரை கூட நாங்கள் இங்கே தான் போச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோ ஒரு மாமரத்தில் ஏறி அங்கே உள்ள மாங்காய் எல்லாம் பறித்து அந்த நன்னுக்கிட்ட தூக்கி போடுவார். நம்ம ஹீரோ மாமரத்தில் இருக்கும்பொழுது பக்கத்தில் ஹீரோ பெரிய பள்ளம் இருக்கிற மாதிரி அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. பக்கத்தில் போய் பார்த்தா அது பெரிய ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. ஒரு வேளை போர் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம பதுங்கி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்னுக்கிட்ட சொல்கிறாரு. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது கடலில் மிகப்பெரிய ஆமை ஒன்று மிதந்துட்டு போகிறத இவங்க கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, எத்தனை நாள் தான் நம்ம வெஜிடேரியனே சாப்பிட்றது, இந்த ஆமையை பிடிச்சி சாப்பிட்டா நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரன் வரும்போது ஒரு படகு ஒன்று வச்சுட்டு இருப்பான்ல, அந்த படகு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆமையை பிடிக்க முயற்சி பண்ணுறான். ஆமை ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது. அந்த ஆமை கடலுக்குள்ளே இவனையே சேர்த்து இழுத்துடுதுங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த ஆமையை பிடிச்சி இவங்க சமைச்சும் சாப்பிட்றாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் வானத்தில் ஒரு போர் விமானம் போகிற சத்தம் கேட்கும். குடுகுடுன்னு ஓடி போன நம்ம ஹீரோ ஒரு தென்னை ஓலையால் அந்த கன்னியாஸ்திரியை மறைக்கிறான். மேலே போன போர் விமானம் ஒரு வேளை ஜாப்பனீஸ் தான் இருந்தால் அவங்க நம்மளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நாம் இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கன்னியாஸ்திரி கிட்ட சொல்கிறான். அந்த பக்கமாக போன போர் விமானம் மறுபடியும் இவங்க இருக்க அந்த திசைக்கே வருது. இதுக்கப்புறம் நம்ம வெளியே சுதந்திரமாக சுற்றுறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு குகையை கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, நாம் 2 பேரும் அந்த குகைக்குள்ளேயே இருந்துக்கலாம், அதே நேரத்தில் வெளியே யாராவது வராங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம இங்கேருந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த தீவில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜாப்பனீஸ் அந்த தீவு மேலே சாரா மாதிரியாக குண்டை தூக்கி போடுறானுங்க. தீவில் ஒரு புல்லு பூண்டு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க. நம்ம ஹீரோ மேலேயும் அந்த கன்னியாஸ்திரி மேலேயும் குண்டு படலைன்னா கூட அந்த குண்டு போகிற சத்தம் அவங்களுடைய காதை துளைக்குது. அந்த யங் நன் பயந்துக்கிட்டு நடுக்கத்தோடவே இருக்காங்க. ஆனால் அந்த இராணுவ வீரனுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. அவன் ஏற்கனவே இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் பழக்கப்பட்டவன் தான். அதனால் இவன் அவங்கள பார்த்து நக்கல் அடித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பயம் இருந்தாலும் கூட இவன் பண்ணுற காமெடியை நினச்சி அவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா எல்லாத்தையும் தரமட்டமாக அடித்து உடச்சிருப்பானுங்க. இந்த நன் இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு சின்ன சர்ச்சு, அந்த சர்ச்சை கூட அவங்க உடச்சிருப்பானுங்க. அப்போ அந்த கன்னியாஸ்திரி அந்த சின்ன ஒரு சிலுவையை வச்சு வேண்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சிலுவை மட்டும் அவன் கையில் கிடைக்கும். அதை கொண்டு வந்து அந்த நன்னுக்கிட்ட கொடுப்பான். அடுத்த நாளே அந்த தீவுக்கு இந்த ஜாப்பனீஸ்லாம் முகாம் போட்டு தங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏற்கனவே இவங்களுக்கு சாப்பாடுக்கு கஷ்டம், இப்போவே ஒரு சின்ன குகையில் இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இவனுங்க ஒரு முகாம் போட்டு தங்கிட்டானுங்க. இப்போ இவங்களால வெளியே போகவும் முடியாது, உணவு தயாரிக்கவும் முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டாங்க. ஹீரோ நைட் நேரத்தில் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் எப்படியாவது போய் ஒரு மீனாவது கடலில் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போகிறாரு. ஆனால் கடல்லையும் அவனுக்கு ரோந்து பணியில் இருக்கானுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் கடலுக்குள்ளே அப்படியே மூழ்கி இருக்கானுங்க அந்த படகு போகிற வரைக்கும். பிடிச்சிட்டு வந்த அந்த மீனை சமைக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அதனால இவங்க பச்சையாகவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பச்சையாகவே அந்த மீனை சாப்பிட்றான். ஆனால் கன்னியாஸ்திரியால் சாப்பிட முடியல. ஒரு வாய் சாப்பிட்றாங்க, அப்புறம் அதை துப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேம்பில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாரு. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக களிமண்ணை பூசிக்கிட்டு முகாமில் தங்கியிருக்க இராணுவ வீரர்கள் சாப்பிட்றதுக்காக சில உணவுகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த உணவு கிடங்குக்கு போயிடுறாரு. ஏதாவது சாப்பிட எடுக்க போகலாம் அப்படின்னு போகிற அந்த நேரத்தில் யாரோ 2 பேர் வர சத்தம் கேட்குது. யாருக்குன்னுக்கும் தெரியாமல் அவர் அங்கேயே மறைஞ்சிக்கிறாரு. போன ஆளை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க நம்ம கன்னியாஸ்திரி. பேசாமல் நேரில் போய் நம்மளே சரணடைஞ்சிடலாம், அவர் யாவது ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த நன்னு தான் கையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த முகாமுக்கை நோக்கி வருவாங்க.
அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரான். என்ன காரியம் பண்ண நினச்சிங்க? நீங்கள் போய் சரணடைஞ்சா அவங்கள உயிரோட விட்டுருவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த குகைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே தன் கையால் ஒரு சின்ன சீப்பை மரத்தில் செஞ்சு அந்த நன்னுக்கு கொடுப்பான். ஆனால் நான் இந்த சீப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு நம்ம நன்னு மேலே சின்னதாக ஒரு லவ் வருது. நம்ம ஹீரோ எனக்கு லவ்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் எனக்கு என்னவோ உங்களை பார்த்தா அவங்கள லவ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற போல தோணுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறான். ஆனால் அவங்களோ தன்னுடைய முழு வாழ்க்கையும் அந்த கடவுளுக்கே அர்ப்பணிச்சுட்டு தான் அவங்க சொல்லிடுறாங்க. மறுநாள் இவங்க வெளியே வந்து பார்த்தா இவங்க டென்ட் போட்டுருந்தானுங்களா அந்த ஜாப்பனீஸ், அவனுங்களாம் அந்த டென்ட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இங்கே கிளம்பி போயிடுறானுங்க. 10 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சுதந்திரமாக சுத்த முடியாமல் இருந்த இவங்களுக்கு இப்படி சுதந்திரமாக இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப குஷியாக இருங்க, ஆட்டம் பாட்டன்னு ஜாலியாக இருக்காங்க. ஜாப்பனீஸ் அந்த கூடாரத்தை அப்படியே விட்டுட்டு போயிருப்பானுங்க. அதில் சில உணவுப் பொருட்களும் அது கூட சில மதுபான பொருட்களும் இருக்கும். அந்த கன்னியாஸ்திரி அந்த சரக்கு எடுத்துகிட்டு வந்து இவன்ட்டு கொடுப்பாங்க. இவன் கிளாஸில் கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு நல்லா இருக்குது நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுப்பான். ஆனால் அந்த நன்னால் அதை குடிக்க முடியல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதிகமாக மது குடித்த நம்ம ஹீரோ தெரியாமல் அந்த நன்னு மேலே கையை வச்சிடறாரு. நீ வயசான கன்னியாஸ்திரியாக இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ சின்ன வயசில் கன்னியாஸ்திரியாக இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் பேசிட்டு அவங்க மேலே கையை வச்சிடறான். இவனுக்கு பயந்து நம்ம நன்னும் மழையில் பயந்து ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் தடுமாறி ஒரு சேத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள சேத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்றாரு. 2 நாள் கழித்து தான் நம்ம நன்னுக்கு சுயநினைவே திரும்புது. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நன்னு விசாரிக்க நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பும் கேட்குறாரு. இதுக்கு நடுவில் ஜாப்பனீஸ் மறுபடியும் அந்த தீவில் முகாம் போட்டு தங்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. இதுக்கு நடுவில் யூஎஸ் ஆர்மியும் அங்கே வந்துடுது. யூஎஸ் ஆர்மிக்கும் ஜாப்பனீஸ் இராணுவத்துக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை நடக்குது. நடந்த சண்டையில் நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறாரு. ஜாப்பனீஸால் அவருடைய ஷோல்டரில் சுட்டுறாங்க. கடைசியில் ஒரு வழியாக யூஎஸ் ஆர்மி ஜெயிக்குது. ஜாப்பனீஸ் மொத்தமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அடிப்பட்ட நம்ம ஹீரோவை நம்ம கன்னியாஸ்திரி தான் காப்பாற்றி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கையில் அடிபட்டு படுத்துட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ போகிறாரு. நம்ம நன்னு தான் நம்ம ஹீரோவுக்கு சிகரெட் பிடிக்க தான் கையால் உதவி பண்ணுறாங்க. 1950 வெளியான இந்த படத்தில் ஒரு அடல்ட் காட்சி கூட கிடையாது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது.